Hello students, welcome you all to the video lecture on chapter number 1 real numbers example 2. The LCM and HCF of 6 and 20 by the prime factorization method. So prime factorization method la வந்து நம்ம LCM ஓ HCF ஓ find out பண்ணும். First of all, prime factor அப்படின்னா prime factor it is a factor that is also a prime number. So அது ஒரு factor இருக்கணும் and again அது ஒரு prime number இருக்கணும். So prime number அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா prime numberக்கு ரெண்டு factors தான் இருக்கும். ஒன்னு number 1 அதே மாதிரி அந்த number itself. Okay. So the prime factor has only two factors, that is 1 and itself. So இப்ப 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட factors என்னன்னு பாத்தீங்கன்னா so 1 அப்படின்ற number இருக்கும், அதுதான் வந்து prime number. So இப்ப 3 னா 3 அதோட factor and then 1 அதோட factor இருக்கும். So அந்த மாதிரி இருக்க numbers தான் வந்து prime number. So அப்ப prime number ஓட example பாத்தீங்கன்னா 2, 3, 5. Okay. So இதெல்லாம் தான் நம்மளுக்கு factorsல வரணும். So அந்த மாதிரி நம்ம divide பண்ணா அதுதான் வந்து prime factorization. So இப்போ for example number 6க்கும் 20க்கும் first நம்ம prime factorization apply பண்ணி என்னென்ன அதோட prime factors அப்படின்னு determine பண்ணுவோம். So இப்போ 6 அப்படின்னா first starting prime number எடுப்போம் always. So 2 ஆல divide பண்ணுவோம். So 2 into 3. And then இப்போ இது 2 ஆல divide ஆகாது. So next number என்ன 3. So 3 ஆல divide பண்ணுவோம். So 3 ones are 3. So 1 இங்க reach ஆற வரைக்கும் நம்ம வந்து divide பண்ணிட்டே வருவோம். 1 reach ஆனதுக்கு அப்புறம் நம்ம 6 எப்படி எழுதலாம் 2 into 3 அப்படின்னு எழுதலாம். Okay. So 2 into 3. So prime factorization methodல எப்பவுமே நம்ம வந்து 1 எழுத மாட்டோம். Okay. So 2 into 3 மட்டும் தான். அதே மாதிரி 20. 20க்கு பாத்தீங்கன்னா first as usual first prime factor 2 ஆல divide பண்ணுங்க. So 2 tens are 20. Next again 10 பாத்தீங்கன்னா 2 லயே போகும். So அதனால again 2. So 2 5s are 10. இப்ப பாத்தீங்கன்னா இதுல 2 போகாது 3 போகாது. அடுத்த prime number என்ன 5. So 5 ones are 5. So அப்ப 20 நான் எப்படி எழுதலாம் 2 into 2 into 5. So இதுதான் வந்து என்னோட prime factors of 6. இதுதான் என்னோட prime factors of 20. So இப்ப இந்த நம்பருக்கு நம்ம வந்து HCF ஓ LCM ஓ find out பண்ணோம். HCF அப்படின்னா highest common factor, LCM னா least common multiple. So HCF find out பண்றோம் அப்படின்னா HCF ஓட formula என்னன்னு formula பாத்தீங்கன்னா product of the smallest power of each common prime factor numbers. So number 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு 2 into 3 வந்துச்சு. number 20 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 into 2 into 5 வந்துச்சு. So first of all each common prime factor அப்படின்னு இருக்கு. each common prime factor னா இந்த ரெண்டுத்துலயும் எது common prime factor நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்கு. So இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. Okay. So ரெண்டு தடவை 2 repeat ஆகுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. So இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அதுதான் வந்து என்னோட common prime factor. இங்க 3 இருக்கு, இங்க கிடையாது. இங்க அதே மாதிரி இங்க 5 இருக்கு, இங்க கிடையாது. So அப்ப அது common prime factor கிடையாது. So காமனா எனக்கு இங்கேயும் என்ன இருக்கு, இங்கேயும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான் இருக்கு. அப்ப அதுதான் என்னோட common prime factor. அதை முதல்ல find out பண்ணிக்கோங்க. Next, smallest power of each common prime factor. இப்ப நம்ம எடுத்ததுலயே அந்த நம்பரோட பவர் பாத்தீங்கன்னா லெஸ்ஸா இருக்கணும் அப்படின்றாங்க. சோ அப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், இதோட பவர் பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகுதுன்னா அதனால இதை 2 power 1ன்னு எழுதலாம். இது ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகுது அதனால 3 power 1ன்னு எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகிறதுனால நான் 2 power 2ன்னு எழுதலாம். ஒரு தடவை ரிப்பீட் ஆகிறதுனால 5 power 1 அப்படின்னு எழுதலாம். So smallest power of each common prime factor. நம்ம ஆல்ரெடி பார்த்தது 2 மட்டும் தான் எனக்கு காமன். ஸோ அப்போ 2 ஓட ஸ்மாலஸ்ட் பவர் என்னன்னு தான் பார்க்கணும். ஸோ இங்க 2 power 1, இங்க 2 power 2. எது நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் பவர்? டெஃபினட்டா இதுதான். ஸோ அப்ப எனக்கு இந்த நம்பர் மட்டும் தான் வரும். ஸோ அப்ப HCF of 6,20 எனக்கு காமனா இருக்கிறது 2 மட்டும் தான். அந்த 2லயுமே எது ஸ்மாலஸ்ட் பவர்? இதுதான் ஸ்மாலஸ்ட் பவர். நான் அப்ப அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்ப 2 power 1 தான் 2. அதுக்கப்புறம் இங்க ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு நம்பர் தான் எனக்கு காமனா வருது. அதனால நான் ஒரு நம்பர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் எனக்கு வந்து இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு அப்படின்னா எனக்கு இங்க 3யும் வரும். ஸோ அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ ஒரே நம்பர் இருக்கிறதுனால அந்த ஒரு நம்பர் அப்படியே எழுதிட்டேன். இன்னொரு நம்பரும் எனக்கு காமனா இருக்குன்னா அந்த நம்பர் இந்த நம்பர் ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அதனாலதான் இங்க ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப HCF of 6,20 வந்து 2. ஸோ இதே மாதிரி LCM என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ LCM அப்படின்னா
product of the greatest power of each prime factor involved in the number. So இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 அப்படின்றது 2 into 3, அதே மாதிரி 20 அப்படின்றது நம்ம வந்து 2 into 2 into 5 அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ greatest power of each prime factor, ஒவ்வொரு prime factorயுமே நான் கன்சிடர் பண்ணோம், அந்த prime factorோட greatest power என்னன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ each prime factor அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் prime factor இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல 2 இருக்கு, ஓகே. ஸோ இங்கேயும் 2 இருக்கு, ஸோ அது ஒரு prime factor. அடுத்து வேற என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அடுத்து வேற என்ன நம்பர் இருக்கு? 5 இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் தான் என்னோட prime factors. இப்போ இதுல எனக்கு greatest power என்னவோ அதோட ப்ராடக்ட் தான் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ இங்க என்னோட பவர் வந்து 2 பவர் 1, இங்க என்னோட பவர் 3 பவர் 1. இங்க 2க்கு பவர் வந்து பாத்தீங்கன்னா 2, ஏன்னா 2 தடவை ரிப்பீட் ஆகுது. 5 ஒரு தடவை தான் இருக்கு, அதனால 5 பவர் 1. ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் பிரைம் ஃபேக்டர், எல்லா பிரைம் ஃபேக்டரையுமே நான் எடுக்கணும், ஆனா கிரேட்டஸ்ட் பவரா எடுக்கணும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 கம்பேர் பண்ணும்போது இங்க 1, இங்க 2 கம்பேர் பண்ணும்போது இங்க 2 இருக்கு பவர்ல. ஸோ அப்போ எது கிரேட்டஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் பவர்? இதுதான் கிரேட்டஸ்ட் பவர், இது வராது. ஸோ அப்போ 2க்கு வந்து பாத்தீங்கன்னா எது கிரேட்டஸ்ட் பவரோ அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், 2 பவர் 2. அடுத்த பிரைம் ஃபேக்டர் எது? 3. 3 ஒரு தடவை தான் இருக்கு, இங்க இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா இதை நான் எடுத்தே ஆகணும், அது எந்த பவரா இருந்தாலும் சரி. அதே மாதிரி 5 எனக்கு ஒரு தடவை தான் இருக்கு, அப்போ அதுக்கு என்ன பவர் இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், 5 பவர் 1. ஸோ இப்போ இதுதான் எல்சிஎம். எல்லா பிரைம் ஃபேக்டருமே எடுத்துக்கணும், அதோட கிரேட்டஸ்ட் பவரா எடுத்துக்கணும், அதுதான். ஸோ இப்போ 2 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுறதுனால அதுல எது கிரேட்டர் நம்பரோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ எல்சிஎம் ஆஃப் 6,20 அதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்றதுனால இந்த 3 டேர்மையுமே நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ 2 பவர் 2 அப்படின்னா என்னது? 2 into 2 4. ஸோ 3 பவர் 1னா இட் இஸ் ஜஸ்ட் 3. 5 பவர் 1னா என்னது? இட் இஸ் ஜஸ்ட் 5. ஸோ அப்போ 4 3s are 12, 12 5s are 60. இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ HCF என்ன வந்தது? 2, LCM வந்து 60. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.